ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் டு கிருஷ்ணகிரி விலாக் தாங்க எடுத்திருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விலாகை ஃபுல்லாக. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அந்த ட்விஸ்ட் என்னங்கிறத நீங்களே பார்த்துட்டு ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிட்ட வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா 12th March 2020ங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து டியூட்டி வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நேரமாக எங்கே நம்ம புறப்பட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை குருவாயூர் ஸ்ட்ரீட்டில் இருந்து கஸ்டமர் வந்து ஒசூர் அப் அண்ட் டவுன் ரவுண்ட் ட்ரிப் தாங்க புக் பண்ணியிருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ப்ரீ புக்கிங்காக நேற்றே வந்து நம்மள்ட்ட வந்து கஸ்டமர் வந்து புக் பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 8:30க்கெலாம் வண்டி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ டைம் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 8:10 ஆயிடுச்சுங்க. நம்ம கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு நம்ம வந்து கிளம்பி போயிட்டுருக்கோங்க. இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிருஷ்ணகிரி போயிட்டு ரிட்டன் நம்ம வந்து எத்தனை மணிக்கு வந்து ஒசூர் வரோம் அப்படிங்கிறத விலாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமரோட லொக்கேஷன் போகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைவேல போயிட்டுருக்கோங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேஷன் நம்ம எந்த இடத்துல போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சீதாராம் மேடுங்க. நம்ம டுவர்ட்ஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு அப்படியே சீதாராம் மேட்டில் அப்படியே லெஃப்ட் எடுத்து நம்ம இஎஸ்ஐ ரிங் ரோடு நம்ம தின்னூர் போயிடுவோங்க. தின்னூரில் தாங்க கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ ஒன்று வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியர்பை வந்து வந்துட்டோங்க. நம்ம ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டோங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 8:23 ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு இன்னும் 7 minutes இருக்குங்க. நம்ம ஆனால் கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 3 to 4 minutesல வந்து நம்ம வந்து கஸ்டமர் இடத்துக்கு வந்து நம்ம கரெக்டாக ரீச் ஆயிடுவோம். கஸ்டமர் இது வரைக்கும் கால் பண்ணலைங்க. ஏன்னா நம்ம பர்ஃபெக்டாக வந்துடுவோம் அப்படிங்கிறது கஸ்டமருக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணினோம். அந்த வீடியோ வந்து லோக்கல் ரெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், லோக்கல் ஒன் டே ஏர்னிங்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருவாயூர் ஸ்ட்ரீட் வந்து வந்தாச்சுங்க. கஸ்டமரோட லொக்கேஷனை வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் வந்துவிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கஸ்டமருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. வண்டிக்கிட்ட கேபுக்கிட்டே வந்துட்டோங்க. இந்த சென்ட்ரலில் தெரிகிற வீடு தாங்க. கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன விக்னேஷ் கரெக்டாக வந்து 8:30 மிலிட்ரி டைம் மாதிரி வந்து ஷார்ப் பண்ணிக்கிறீங்க. சரி ஓகே, ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கள் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே வாங்க சார், ஒன்றும் பொறுமையாக வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு, நம்ம கேபில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லிட்டாங்க. சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயிட் பண்ணலாங்க. கஸ்டமர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. நம்மளுக்கு அதான் வேலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போகிற வழியில் வந்து இன்னொருத்தரை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போகணும், மஞ்சுநாத தேட்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அலசனாந்திரம் பிரிட்ஜு கடியில் வந்து வர சொல்லியிருக்கோம். எப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் வந்து இன்னொருத்தர் வந்து நம்ம கஸ்டமர் வந்து அவங்கள வந்து பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அலசனாந்திரா ரோடு ஃப்ளைஓவர் கீழே ராயக்கோட்டை பிரிட்ஜு அமெரிக்கன் ஃபீல்கிட்ட வர சொல்லியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் இப்போ வந்துட்டாங்க. அங்கே நம்ம அப்படியே வந்து உழவர் சந்தை வழியாக போயிட்டு அங்கே நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் நான் ஸ்டாப்பே எங்கேயுமே நிற்க தேவையில்லைங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிருஷ்ணகிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட. ஓகே சார், ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடலாம் அப்படின்னா. ஸோ பார்க்கலாங்க எப்படி நம்ம இந்த விலாக் வந்து கொண்டு போகிறோம், அங்கே எவ்வளோ நேரம் வெயிட்டிங் அப்படிங்கிறது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணகிரி ஆரியபவன் ஹோட்டலில் ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த விஷயம் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்து வந்தாச்சு. ஆனால் இங்கே யாரையும் காணோம். இவர் கஸ்டமர் கால் பண்ணிவிட்டு அவங்களை பிக்கப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி நியூ பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போயிட்டுருக்கோங்க. கரெக்டாக எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராயக்கோட்டை ரோடில் ஹவுசிங் போர்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமரை கூட்டிகிட்டு அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக நிப்பாட்ட சொன்னாங்க. நிப்பாட்டிட்டு கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் வீட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு நம்மளும் வந்து கஸ்டமர் வந்து கரெக்டாக கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்த இடத்துல நீட்டாக கரெக்டாக துளி கூட வெயில் இல்லைங்க. அந்த மாதிரி வந்து பக்காவாக அமைஞ்சிச்சிங்க. ஒரு இடம் போனோம்னா வண்டி நிப்பாட்டத்துக்கும் இடம் இருக்காது, அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம நல்லா தூக்கம் வந்துச்சுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக நம்ம
நீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே, செகண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டு சென்னை ஓல்டு மெட்ராஸ் ரோடு அந்த இடத்துல டிப்போ இருக்கும். டிப்போக்கு பக்கத்தில் நியர்பை வர சொல்லியிருந்தாங்க. ஸோ செகண்ட் வந்து அந்த பிளேஸுங்க. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரி கலெக்ட்ரேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கஸ்டமர் வந்துட்டாங்க. நம்மளும் நீட்டாக நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. கஸ்டமர் தான் நம்மளை வந்து எழுப்பி விட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டிப்போ ஓல்டு மெட்ராஸ் ரோட்டில் இருக்க டிப்போக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அந்த இடத்துக்கு நம்ம வந்து கிளம்பலாங்க. அதுக்கடுத்தது வந்து இன்னும் ஒரு இடம் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து இங்கே வந்து முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணகிரியிலே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேங்க ஆல்மோஸ்ட்டு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே போகலாம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே வந்துட்டுருக்கோன்னா ராயக்கோட்டை ரோடு டு கிருஷ்ணகிரி நியூ பஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து டிப்போக்கிட்ட இறக்கி விட்டோங்க. இறக்கி விட்டு ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சுங்க இங்கேயும். இப்போ வந்து கஸ்டமர் வந்து வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ருக்காங்க. ஸோ நம்ம வாங்க இப்போ ஹோட்டலில் போய் என்ன லஞ்ச் நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எங்கே சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஆரிபவன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஓகே, நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கியிருக்கோங்க. ரசம், சாம்பார், தக்காளி கூட்டு, பாயாசம், இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி குருமா, இது புளிக்குழம்புங்க, இங்கிட்ட ஒரு பொரியல், அவ்வளோதாங்க. இதுக்கு போக நம்மளுக்கு ரைஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி வந்து சாப்பிட்டுட்ருக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம அவ்வளோதாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து கிருஷ்ணகிரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கரெக்டாக வந்து சாப்பிட்றப்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆயிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தயிர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த கப்பில் தயிர் வைக்க மறந்துட்டாங்க, தயிர் கொடுத்தாங்க. அதுதாங்க. நம்மளும் சப்பாத்தி சாப்பிட்டோங்க. ரைஸ் கொண்டு வந்துட்டாங்க. நம்மளும் ரைஸ் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ புளிக்குழம்புல சாப்பிட்டுட்ருக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோங்க. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே டுவர்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இப்போ லெஃப்ட்டு போனால் சேலம் போகிறதுங்க, ரைட்டு போனால் நம்ம வந்து ஒசூர் போகிறதுங்க. இப்போ நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒசூர் ரோட்டில் தாங்க போகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் வர மாதிரி வந்துட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக நம்ம கஸ்டமர் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு. ஓகே, நம்மளை வந்து அப்படியே பார்க்கிங்கில் அப்படியே பேக் சைடில் கூட நிழல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கிருஷ்ணகிரி. பாதி எழுத்துல உடஞ்சி போச்சுங்க. அதை படிக்கும் எனக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சுங்க. அதனால தான் ஜூம் பண்ணி காட்டினேன். சரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே நிழலில் போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நம்ம சாப்பிட்டதுக்கு இங்கே எப்படி ஒரு 1 ஹவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock 3:10 ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அப்படியே நிழல் இருக்குங்க. நிழலில் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். கஸ்டமர் கால் பண்ணுவோம். கஸ்டமர் தான் இந்த இடத்துல நிழல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆப்போசிட்டில். ஸோ அதனால் கால் பண்ணுறாங்களா இல்லை ஸ்ட்ரைட்டாக வண்டிக்கிட்ட வந்துடுறாங்களா என்னன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை முடிச்சுட்டு திருப்பி டுவர்ட்ஸ் வந்து கிருஷ்ணகிரி போயிட்டு தான் தென் ஒசூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஆமாம் சார். ஓகே அப்படியே நம்ம பாருங்கள் சார். கார் 1505 கார் வந்துட்டு பாருங்கள். 1505 டிரைவர் பேர் வந்து விக்னேஷ். 1505 டிரைவர் பேர் விக்னேஷ்னு சொல்லிட்டு அவர் தமிழ்நாட்டுக்காரர். அவர் சார் எங்கே சார் நிற்கிறாங்க? நேராக சார். ஓ சார். சார் வந்துச்சா சார் காரை? பார்த்துட்டேன் சார். அங்கே வெயிட் பண்ணுறாங்க சார். நல்ல மனுஷன் பாருங்க, அங்கே நின்று தரப்பாருங்க. ஓகே. பார்த்துட்டிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. கிருஷ்ணகிரி எல்லாமே வேலையெல்லாம் முடிஞ்சு நம்ம வந்து அப்படியே ரிட்டன் வந்து கிளம்பிட்டோங்க. டுவர்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிருஷ்ணகிரி டு இப்போ ஒசூர் தாங்க போயிட்டுருக்கோம். அதுதாங்க. வாங்க ஒசூர் போயிட்டு விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறோம். வந்தவங்க இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க மாதிரி வீடியோ பார்த்துட்டு திருப்பி போயிட்டு கிருஷ்ணகிரியில் போயிட்டு இன்னொருத்தர் வந்து அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்கோங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ணகிரி டோல்கேட்டில் தாங்க நம்ம வந்து இப்போ கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கிருஷ்ணகிரி டோல்கேட்டில் தாங்க இருக்கோம்.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஒசூர் ரீச் ஆகிட்டோங்க. ஒசூர் எந்த இடத்துல இப்போ ரீச் ஆகிட்டோம், அமெரிக்கா ஃபியூல் தாண்டி ராயக்கோட்டை ரோட்டில் தாங்க நம்ம வந்து போயிட்டுருக்கோம். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் இங்கே ஒரு பார்சல் ஒன்று ஒருத்தர் கொண்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒருத்தர் நம்ம பேரண்டப்பள்ளி வந்த உடனே அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நாங்கள் அங்கே ரீச் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. ஸோ கஸ்டமர் வந்து ரிசீவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் வீட்டில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நல்லபடியாக ட்ராப் பண்ணியாச்சுங்க. இந்த பேக்கேஜ் வந்து எவ்வளோ நேரம் பேக்கேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 9 hours பேக்கேஜ் ஆகிடுச்சிங்க. இப்போ எக்ஸாக்டாக டைம் எவ்வளோ ஆகுதுன்னா 4:30 ஆயிடுச்சிங்க டைமு. ஸோ 9 hours பேக்கேஜ் ஆயிடுச்சிங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட வந்து பேமெண்ட்லாம் வாங்கிட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பேக் கிளம்பியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டியூட்டி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சிட்காட் 2ல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு கம்பெனியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அது எங்கேயும் இல்லைங்க, அது வந்து சும்மா ஜஸ்ட் ட்ராப் மட்டும்தான். ஸோ அது வந்து நம்ம வந்து பொம்மசந்திராவில் ட்ராப் பண்ண போகிறோம். அந்த விலாகுமே வருங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் போட்டு அந்த வீடியோ ரெடி பண்ணி தாங்க அதுக்கப்புறம் விலாக் வந்து போடுவோம். கண்டிப்பாக வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஏதாச்சும் டாக்ஸி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் 2 இடத்துல இருக்குங்க. நாமக்கல்லில் ஒன்று இருக்குது, ஒசூரில் ஒன்று இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேங்க. நாமக்கலோட அட்ரஸ், ஆஃபீஸோட அட்ரஸ், நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரான்ச்சஸ்ஸு எந்த ஊரில் இருக்குது, எவ்வளோ அவைலபிள், என்ன மார்க்கெட் ப்ரைஸோ எல்லாமே உங்களுக்கு அதிலே எல்லாமே இருக்குங்க. ஸோ அதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்கொயரி கால் நம்பர் கொடுத்துருக்கேன் 8300383002 8300 சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணி நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் சப்போர்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.